மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றால் மதுவிலக்கு கட்டாயம் அமல்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசிற்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டங்கள் அனைத்திலும் பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கில் பங்கு பெறுகிறார்கள், ஆதரவை தெரிவிக்கிறார்கள். இப்படி ஆதரவு தெரிவிப்பதன் காரணமாக தோற்று போய் விடுவோம் என்ற முடிவுக்கு வந்த பல கட்சிகள் எங்களை நோக்கி பல்வேறு விதமான கடுமையான விமர்சனங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த அடக்கத்தோடு சொல்லுகின்றோம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி ஏற்பட வேண்டும், ஒரு மது இல்லாத மாநிலமாக இந்த மாநிலம் திகழ வேண்டும். அந்த நல்ல நோக்கத்தோடு நல்ல கட்சிகள் சேர்ந்து இந்த அணியை உருவாக்கி இருக்கிறோம். ஆட்சி நிறைவு பெறுகிற நேரத்திலாவது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றாவது ஒரு பொய்யை கூடவாது சொல்லக்கூடாதா? ஒரு பொய்க்கு மக்களை எத்தனையோ பொய்யை சொல்லி ஏமாற்றி இருப்பவர்கள் இதில் ஒரு பொய்யை சொல்லக்கூடாதா? அதற்கு கூட அவருக்கு மனமிறங்கவில்லை. இந்த சாராய கடைகளை மூட வேண்டும் என்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. ஆகவே மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வருமையானால் தமிழ்நாடு முழுவதும் சாராய கடைகளை எடுத்து மூடுவோம். இந்த கருத்தை மக்கள் நல கூட்டணி அறிவித்தது. இதே கருத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சொல்லுகிறார். ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, இந்த இரண்டிலும் உடன்பாடு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தமிழகத்திலே இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இருந்து விரட்ட வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கு இந்த மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி அதிமுகவை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டணி தான் நாளை தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் அமரப்போகிறது என்பதுதான் அர்த்தம். ஏன்னா இன்றைக்கு அதிமுகவை ஒழிக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, திமுகவை பற்றி பேசவில்லையே என்று சொல்லலாம். அதிமுகவிற்கு மக்கள் நல கூட்டணிக்கும் தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி உருவாகி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போட்டியிலேயே இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து.